ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, உங்களை விட்டு பிரிஞ்ச நபர் ஒருத்தர் உங்களை மறக்க முடியாம தவிக்கும் போது தெரியக்கூடிய ஒரு 6 அறிகுறிகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது லவ் சைக்காலஜி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா லவ் சைக்காலஜில நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒருத்தங்க. அவங்க உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல. ஆனா இருந்தாலுமே அவங்கனால உங்களை மறக்க முடியாமல் அவங்க இருந்தாங்கன்னா அதை உங்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் தெரியப்படுத்தும், உங்களோட பாடிக்கு அந்த ஃபீல், அந்த சிக்னல்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் ஓரியன்டும், சைக்காலஜியில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களும், அதே போல நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஃபீலிங்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணவங்க கொடுத்த விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல உள்ள விஷயங்களை நீங்க கரெக்டா உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களை வேண்டாம்னு விட்டு போன நபர் பிரசன்ட் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்களா, அவங்க நீங்க வேணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. அது என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம். இந்த காரணத்துக்காக தான் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு காரணம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம், இல்ல கேஸ்ட், ரிலிஜன், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனால பாத்தீங்கன்னா உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. அப்படி போனாலுமே அவங்க மூவ் ஆன் பண்ணலாம். இந்த லைஃப் நமக்கு போதும், வேற லைஃப்க்கு போகலாம் அப்படின்னு நினைத்தாலும் அவங்களால அப்படி போக முடியாமல் ஸ்டில் அவங்க உங்களை நினைச்சிட்டே இருக்கிறப்ப அவங்களோட அந்த தாட்ஸ், அந்த பவர் இருக்கு இல்லைங்களா, அவங்க உங்களை நினைக்கும் போது அந்த எண்ணங்களோட சக்தி கண்டிப்பா உங்களை பாதிக்கும். அதை உங்களுக்கு எப்படிலாம் உணர்த்தும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். முதலாவது, நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, நல்ல டீப் ஸ்லீப்ல இருப்பீங்க. சடனா பாத்தீங்கன்னா ஒரு காலையில 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார நீங்க சடனா எந்திரிப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப டீப் ஸ்லீப் இருக்கும்போது சடனா எந்திரிப்பீங்க. பிளாங்கா இருக்கும். ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு தூக்கமே இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க நீங்க தூங்குற கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் தான் திரும்பி படுத்து தூங்குவீங்க. இந்த மாதிரி ரொம்ப டீப் ஸ்லீப்பா இருக்கிறப்ப, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஆகி நீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். காரணம் ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த நேரத்துல எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் உங்களை பிரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப வேகமா பிரபஞ்சத்துக்கிட்ட போகும். அப்படி ரொம்ப வேகமா பிரபஞ்சிட்ட போகும்போது பிரபஞ்சம் அதை உங்ககிட்ட கொடுக்கும். நீங்க நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தாலுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணி அதை உங்ககிட்ட கொண்டு வரும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களையும் அறியாமல் அது உங்க மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் என்னவா இருக்கும்னா, நான் சொல்லக்கூடிய 2வது பாயிண்ட்ல அது வெளிப்படும். அது எந்த மாதிரியான தாக்கத்தை வெளிப்படுத்தும்னா, நீங்க சடனா ரொம்ப சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, ரொம்பவும் ஒரு டிப்ரெஷனா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்னடா அப்படின்னு உங்களுக்கே தெரியாத மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். திடீர்னு ரொம்ப சோகமா மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். எதனால நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாது. ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியாது. எதையோ ஒரு விஷயத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒண்ணு உங்க கூடயே இருந்தது உங்களை விட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். ஆனா அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்ல நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல ஏதோ ஒரு மூளையில பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தெரியும். உங்களால பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசனே சொல்ல முடியாது. ரொம்ப சோகமா இருப்பீங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சம்திங் லைக் ஒரு லிட்டில் பிட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களோட திருப்பி ரீயூனியனாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை உங்களோட ஆழ் மனம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் இந்த மாதிரி அப்படின்னு. அந்த ஃபீல்கான காரணம் என்ன, அவங்களுடைய சோகம் உங்களை தாக்க ஆரம்பிக்கிறனால நீங்க ஃபீல் ஆகுறீங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உங்க கூட சேருங்கிற அந்த இன்டிமேஷன் உங்களுக்கும் அவங்கள பிடிச்ச அப்படிங்கிற காரணத்தினால உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லிட்டில் பிட் சந்தோஷத்தை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப நாள் பேசாம, ரொம்ப வருட கணக்குல பேசாம இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது, இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு விதமான அறிகுறிகளை நிறுத்தும். அதுதான் கனவுகள். கனவு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்குங்க. அந்த கனவு பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க கனவுல வரலாம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கனவுல வருவாங்க. அந்த கனவு பாத்தீங்கன்னா அன்பிலீவபிளா உங்களுக்கு இருக்கும். சோ அந்த கனவு பாத்தீங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு இருக்கும். அப்படியே அதை நீங்க பாத்தீங்கன்னா உணர்ந்து ரொம்ப எப்படா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த கனவு முழிச்ச பிறகுமே நமக்கு இருக்குமே. பொதுவா நம்ம கனவு எப்படி, நம்ம தூங்கி அந்த கனவு கண்டு டக்குன்னு கண்ணை முழிச்சாவே நமக்கு 70% மறந்துடும். காலையில பாக்குறப்ப 90% மறந்துடும். வெறும் 10% நம்ம உடான்னு சொல்லுவோம். ஆனா இந்த கனவு அப்படி இருக்காது. இந்த கனவு உங்களுக்கு அது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். உங்க மனசுல சடனா அவங்களோட ஃபீல், சடனா அவங்க ஏண்டா வந்தாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்க ஆரம்பிக்கும். அதே போல அவங்களுடைய பேரு, அவங்க சம்பந்தமான விஷயங்கள்
இப்போ பையனாக இருந்தானா அவனை மாதிரியே ரோட்டில் போகிறவங்கள வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அவனை மாதிரியே வச்சுருக்கக்கூடிய வண்டி உங்களுக்கு நிறைய தரும். பொண்ணாக இருந்தாலும் ரோட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போகிற மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் அந்த பொண்ணு பார்த்து உங்களுக்கு பிடிக்குமோ அதே ட்ரெஸ்ஸில் போட்டு ஏதோ ஒரு பொண்ணு போகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ரீம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே வராது. ஆனால் இப்போ என்ன சைக்காலஜியில் சொல்லிருக்குன்னா இந்த ஃபீல் நிறைய பேருக்கு வருது அப்படின்னு இருக்காங்க. அது எந்த மாதிரியான ஃபீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடி இச்சிங்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்தவித அலர்ஜிஸுமே இருக்காது. ஆனால் கண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்கும். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எதனால வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜிஸுமே இருக்காது. லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த அரிக்கிறது இந்த மாதிரி வரும். ஆனால் அந்த ஒரு சைட் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்புறம் நமக்கு இந்த புல் அரிக்குதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த ஃபீல் வர ஆரம்பிக்கும். திடீர்னு அப்படியே உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லரிக்க ஆரம்பிக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சைன்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவுமே இப்போ ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த டீப் திங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அவங்க பாடியில் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பேரை சொல்லி அவங்க வாய்ஸ்ல யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்க வாய்ஸை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. நீங்க படி உங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, சடனா அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். சுத்தி முத்தி பார்ப்பாங்க, அவங்க இது வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. அவங்கள நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியோ இல்ல அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ அதே ஃபீல்ல அவங்க உங்களை கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. பயங்கரமா இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ முக்கியமான வேலை பண்ணிருப்பீங்க, டக்குன்னு உங்க பேரையோ இல்ல அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரியோ அதே ஃபீல்ல கூப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். அந்த நொடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கூஸ்பம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் அது கொடுத்து அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் உங்களை விட்டு போனாங்க. அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களை மறக்க முடியாம பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்க. உங்க மேல உள்ள அந்த லவ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபீலுமே உங்களுக்கு வந்தாலுமே லைஃபை ரொம்ப எம்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாத ஒரு தன்மையா உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோனினஸ், ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை ஏதோ போகுது, உங்களை எல்லாருமே தனியா விட்டுட்டாங்க, உங்களுக்குன்னு யாருமே இல்ல, நீங்க ஒரு தனிமையான இதுக்கு ஆயிட்டீங்க, உங்க கூட இருக்கிறவங்கள யாருமே உங்களுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு எம்டியான ஒரு இடத்துக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். லோன்லினஸ் உங்களை ஒரு தனிமையான ஒரு நிலை கொண்டு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறிகள். யாரோ ஒருத்தர் இந்த நொடி உங்களை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களை விட்டு போனாலுமே உங்களை மறக்க முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இது மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகள் வைத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்மளை யாரோ ஒருத்தர் வந்து ட்ரூவா லவ் பண்ணிட்டு இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களை ரொம்ப நாள் உங்க கூட க்ளோஸா இருந்து உங்க மேல அன்பா இருந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை உங்களை விட்டு போயிருப்பாங்க. அவங்க திருப்பியும் உங்க வாழ்க்கையில வர போறாங்க அப்படின்னு தெரியும். இப்ப நான் சொன்ன இந்த அறிகுறிகளை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்க திருப்பியும் அவங்க உங்க லைஃப்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கான மெத்தட் சூஸ் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க. நீங்க அவங்கள ரொம்ப வேகமா அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த லவ்வா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க அதை திருப்பி ஈர்க்க முடியும். சோ நான் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஃபோன் கான்சல் நீங்க பார்த்திருப்பீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆகி விட்டுட்டு போனவங்க கூட சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணனால தான் அதுக்கு தகுந்த மாதிரியான மெத்தட்ஸ் கொடுத்தேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தகுந்த மெத்தடை இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு திருப்பி வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்க வாழ்க்கையில திரும்பி வருவாங்க. ஆல் தி பெஸ்ட்.